கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை. அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா கடைசி வரைக்கும் நல்ல மசாலாலாம் இறங்கி சூப்பராக வெந்து வரணும்னா நான் சொல்கிற மாதிரி டெக்னிக்கில் மசாலாலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போது இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ அது கூட நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து ஸ்பைஸியாக செய்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணான்னா 1 டேபிள் ஸ்பூனை கம்மி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மிளகாய்த்தூள்லேருந்து தான் கலர் வரப்போகுது. ஸோ நம்ம அடிஷ்னல் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்மியாக வேணும் காரம் அப்படின்னா அது காஷ்மீர் மிளகாய்த்தூளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்கு எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கோட் ஆகிடும் இல்லையா எல்லா பக்கமும், அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மாவு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னோடய ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட, அதாவது நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும், அரிசி மாவும் கிறிஸ்பி கொடுக்கும் தான். ஸோ இது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பீஸ்லையும் நல்லா ஒட்டிக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காகனா ரொம்ப முக்கியமாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இந்த சிக்கனில் மசாலாலாம் ஒட்டிக்கணும். நம்ம சில பேர் நம்ம பண்ணும்போது அது தனியாக வந்துடும் இல்லையா, இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா இது அது கூட பைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது. எல்லா மசாலாவும் அப்படியே ஒட்டிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியில் பிரிஞ்சு வராமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் போடுறோம். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா எல்லா பக்கமும் எல்லா சிக்கன் பீஸ்லையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நீங்கள் சிக்கன் பெரிய பீஸாக இருந்தால் லைட்டாக ஒரு கீரல் மாதிரி கத்தியில் போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக அது உள்ளே போய் பைண்ட் ஆகிக்கும். ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமன், இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லெமன் போடணும். நீங்கள் இதுவே உங்கள்கிட்ட லெமன் இல்லை கர்டு இருக்குனாலும் நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணும்போது முன்னாடியே போட்டு பண்ணிக்கலாம். நான் லெமன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா லெமன் தான் நமக்கு கரெக்டான புளிப்பு கரெக்டாக கொடுக்கும். இந்த கிறிஸ்பினஸ்க்கு அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எப்போவுமே லெமன் தான் சூஸ் பண்ணுவேன். லெமன் வந்துட்டு ஒரு பாதி லெமன், அதை லைட்டாக புழிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை இது மாதிரி பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு பண்ணுறது நல்லது. ஆனால் நான் இப்போ அப்படியே தான் பண்ணுறேன். பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு நம்ம அப்படியே ஊற வச்சு மேரினேட் பண்ணிட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ரிசல்ட். என்னோடய ரெக்கமெண்டேஷன் அதுதான். பட் இன்றைக்கி நான் அப்படியே உடனே செய்கிறதுனால பண்ணுறேன். ஆனால் இப்படியும் கரெக்டாக நல்லா தான் வரும். ஆனால் ஊற வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் அப்படியே தான் பண்ணுறேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு கரெக்டான ப்ராப்பரான மீடியம் ஹீட் இருக்கணும். நீங்கள் இதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வேகாது, இல்லைன்னா கருகிடும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி நல்ல மிதமான ஹீட் வச்சுக்கோங்க. எப்போவுமே மிதமான ஹீட் வச்சுட்டு லைட்டாக சூடாகணும். ரொம்ப கம்மியாகவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சூடாகிடக்கூடாது. அதிகமாக சூடாகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் புகையாக வரும் எண்ணெயிலேருந்து. அப்படி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அது மிதமான சூட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மிதமான சூட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுன்னா மிதமான சூடு இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது திருப்பி போடணும். நம்ம ஒரு 4-5 வாட்டியாவது திருப்பி போட்டு தான் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா இதுவே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் டிப் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பேனில் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய வாட்டி திருப்பி போடணும். திருப்பி போடாமல் விட்டோன்னா ஒரு பக்கம் கருகிடும், ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு பக்கம் வேகாத அந்த மாதிரி வரும். அதனால நீங்கள் அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 வாட்டி திருப்பி போட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. வெளியில் லெக் பீஸ் எல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது. செம்மையாக இருந்தது. வெளியில் நல்லா கிறிஸ்பி, உள்ள சூப்பராக கடைசி வரைக்கும் வெந்திருந்தது.